பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் வேதத்தில் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 100வது சங்கீதம் 2வது வசனம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறதான நாம எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடு நாம கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதுதான் அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுவார். பாருங்க, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஏதோ கடமைக்காக என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா ஏதோ கஷ்டத்தோடு கவலையோடு கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் நாம ஆராதிச்சோம்னா அது தேவனுக்கு என்ன செய்யாது? பிரியமா இருக்காது. ஏன்னா கவலையோடு கஷ்டத்தோடு அவரை ஆராதிக்கும் பொழுது நாம என்ன செய்வோம் பாருங்க, நம்முடைய கஷ்டத்தை குறித்தே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நம்முடைய கவலையை குறித்து கண்ணீரை குறித்தே கர்த்தருடைய சமூகத்துல சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம உண்மையாய் தேவன் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நாம ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில தேவன் என்ன செய்வார்? பிரியமா இருப்பார். இன்னும் தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன். அந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில தேவன் பிரியப்படுவார். அப்படி தேவனை பிரியப்படுத்துவோம். ஆமென்.